மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பேருந்து சேவைகள் நிறுத்தமா? சமூக வலைதளத்தில் பரவிய தகவலுக்கு தமிழ்நாடு அரசு விளக்கம். அரசியல் சாசன தினத்தையொட்டி இன்று உச்சநீதிமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் மைய மண்டபத்தில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏற்பாடு. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு தென்கிழக்கில் 940 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக அறிவிப்பு. ஒடிசாவில் அனைத்து மாநில டிஜிபிக்கள் மாநாடு. 3 நாட்கள் நடக்கும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது புகார். வழக்கு தொடர ஆளுநரிடம் அனுமதி கேட்டுள்ளோம் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். வாக்குச்சீட்டுகள் மூலம் மகாராஷ்டிரத்தில் மறுதேர்தல் நடத்த வேண்டும். உத்தவ் சிவசேனா கட்சி வலியுறுத்தல். சென்னை வேளச்சேரியில் வீடுகளை கணக்கெடுக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதிமொழியை ஏற்று கலைந்து சென்றனர். கபாலீசுவரர் கோவில் நிதியில் இருந்து நடத்தப்படும் கல்லூரி பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பாகிஸ்தானில் 144 தடை உத்தரவை மீறி இம்ரான்கான் ஆதரவாளர்கள் பேரணி. 4000 பேரை கைது செய்தது போலீசார். பண மோசடி வழக்கு தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். விசாரணை அடுத்த மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.